ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு படி டிஃபென்ஸ் அகாடமி. எக்ஸாம் நாளையில இருந்து எல்லாருக்கும் ஒவ்வொரு நாள் தான் எக்ஸாம் தொடங்க போகுது. அப்ப இந்த எக்ஸாம் அன்னைக்கு எக்ஸாம் டைம்ல என்னென்ன விஷயம் கொண்டு போகணும், எப்படி இந்த எக்ஸாமை அப்ரோச் பண்ணணுங்கிற சின்ன விஷயத்தையும், நீ என்னதான் கொண்டு போகணும் கொண்டு போக கூடாது, எப்படி அந்த லொகேஷன் ஐடென்டிஃபை எல்லாத்தையும் பத்தி நம்ம டீட்டெயிலா பேசுறோம். கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கொஞ்சம் கவனமா. சின்ன சின்ன மிஸ்டேக் கூட நீங்க எக்ஸாம் எழுத முடியாத அளவுக்கு போயிடும். ஓகேங்களா? கொஞ்சம் எப்படி ப்ராசஸ் இருக்கும், அது ஃபர்ஸ்ட் டைம் அட்டெம்ப்ட் பண்றவங்களுக்கு புதுசா இருக்கும். ஏன்னா நீங்க இந்த மாதிரி எக்ஸாம் அப்ரோச் பண்ணிருக்க மாட்டீங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள் தான் இருக்கும். நீங்க மட்டும் கொஞ்சம் மிதப்புல இருந்துடக்கூடாது. கொஞ்சம் கிளாரிஃபையா கவனிச்சுக்கோங்க. எப்படி அப்ரோச் பண்ணி டீடைல்ஸ் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் நீங்க கொண்டு போக வேண்டிய விஷயங்கள் தான் சொல்லிடுறேன். லிஸ்ட் அவுட் பண்ணிடுறேன். எதெல்லாம் கொண்டு போகணும், எதெல்லாம் கொண்டு போக கூடாது அதை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் மெயினா ஹால் டிக்கெட் எல்லாருக்கும் வந்திருந்தால், ஓகே, நெக்ஸ்ட் வீக் சொல்லியிருந்தாங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் வந்திருக்கும். ஹால் டிக்கெட்டை ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. பிளாக் ஆர் கலர் எதுனாலும் ஓகேதா. ஓகேங்களா? உங்களுடைய விருப்பம் தான். ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஹால் டிக்கெட் ஒரு பிரிண்ட். ஓகேங்களா? ரைட். அதுல இன்கேஸ் போட்டோ கிட்ட வரல, அப்படி ஏதாவது ப்ராப்ளம் மேக்ஸிமம் இப்போ வரது கிடையாது. அப்படி இருந்ததுன்னா கையில ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒரு 2 கம்பல்சரி வச்சுக்கோங்க. எதுக்காக இருந்தாலும் ஒரு 2 கம்பல்சரி போட்டோஸ் வந்து வச்சுக்கோங்க. அடுத்து ஐடி கார்டு. ஐடி கார்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எல்லாருமே ஆதார் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணிருப்பீங்க, அப்ளை பண்ணிருப்பீங்க. அதனால ஆதாரோடைய ஐடி கார்டை கண்டிப்பா என்ன வச்சுக்கோங்கன்னா கையில வச்சுக்கோங்க. ஓகே, ஆதார் கார்டை வந்து கம்பல்சரி என்ன பண்ணிக்கணும், கையில எப்பவுமே எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி கையில வச்சுக்கணும். மேக்ஸிமம் ஒரிஜினலா உங்களுடைய நேம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாத அளவு கரெக்டான அந்த ஆதாரா வச்சுக்கோங்க. ஒரிஜினல் கொண்டு போய்க்கோங்க. அந்த சாம்பிள் காப்பி அதெல்லாம் வேணாம். ஓகேங்களா? ஆதார். ஓகேங்களா? அடுத்து நீங்க என்னெல்லாம் கொண்டு போக கூடாதுங்கிற விஷயத்தான் இதுல சொல்ல போறேன். வியரிங்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது பேசிக்கா பாய்ஸ்க்கு ஜென்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் வாட்ச், மெட்டல் ஐட்டம் எல்லாம் எதுவுமே அலோட் கிடையாது. திருப்பி சொல்லிட்டேன். ஓகே, இந்த வாட்சா இருக்கட்டும், ஓகே, அது நார்மல் வாட்சா இருந்தாலும் சரிதான், அந்த மெட்டல் வாட்சா இருந்தாலும் எந்த வாட்சும் அலோட் கிடையாது. ஓகேங்களா? ஸ்மார்ட் வாட்ச் தான் அப்படிலாம் நினைக்காங்க. எந்த வாட்சும் அலோட் கிடையாது. அப்புறம் சின்ன சின்ன நம்மள அறியாம ஒரு சில விஷயம் தான் போட்டிருக்கும். உதாரணத்துக்கு மோதிரம். ஓகேங்களா? ரிங்க தான் போட்டிருந்தீங்க, தயவுசெஞ்சு போய் வீட்டுல வச்சுட்டு வந்துருங்க. ஓகேங்களா? தேவையில்லை. அதெல்லாம் திருப்பி அங்க போயிட்டு லாக் ரூம்ல வைக்கணும், கிளாக் ரூம்ல வைக்கணும், அதெல்லாம் தேவையில்லை. அதனால அதை போட்டு வர வேணாம். பெல்ட், மெயினா லெதர் ப்ராடக்ட்ல பெல்ட் கண்டிப்பா அலோவ் பண்ண மாட்டாங்க. இதெல்லாமே சின்ன சின்ன கடுக்கா ஏதாவது போட்டிருந்தீங்க, இந்த கழுத்துல டாலர் ஏதாவது போட்டிருந்தீங்க, கையில காப்பு எதுவுமே வேணாம். எதுவுமே கலத்தி வச்சிடணும். ஓகேங்களா? இன்கேஸ் போட்டிருந்தீங்கன்னா அங்க போயிட்டு கலத்தி வச்சிருங்க பேக்குள்ள. ஓகேங்களா? ஒண்ணு. அடுத்தது கேர்ள்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரிதான், அவங்க சொன்னா அதே மாதிரிதான் இயரிங்ஸ். ஓகேங்களா? கோல்ட்லயோ மெட்டல் இருக்கக்கூடிய இயரிங்ஸ் அலோடு கிடையாது. ஓகேங்களா? அப்புறம் எப்பவும் போல பாத்தீங்கன்னா கையில, ஓகேங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே அலோடு கிடையாது. திருப்பியும் சொல்லிட்டு எல்லாமே வந்து அங்க போனீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் செக்அப் தான் இருக்கும். ஓகேங்களா? தலைமுடி முதற்கொண்டு ஓப்பனா சொல்லியாச்சு. ஓகேங்களா? ரைட். இப்போ இது எல்லாமே நீங்க கொண்டு போக கூடாத விஷயங்கள் சொல்லியாச்சு. ஓகேங்களா? ஓப்பனா கால் மெட்டி எல்லாமே பாக்குறாங்கப்பா. ஓகேங்களா? திருப்பி சொல்லியாச்சு. ஓகேங்களா? அப்போ கொண்டு போக கூடாத விஷயங்கள் தான். பேப்பர் பென் தேவையில்லை, அங்கே கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? பேப்பர் பென் தேவையில்லை, அங்க கொடுத்துருவாங்க. அதுவும் கொண்டு போக வேண்டிய தேவை கிடையாது. ஓகேங்களா? ரைட். அடுத்து அட்ரஸ். ஓகேங்களா? அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எங்க எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காங்கிறத 1க்கு 3 தடவை நீ என்ன பண்ணிக்கணும்னா கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கணும். ஓகேங்களா? மேபி உங்க ஓன் டிஸ்ட்ரிக்டா இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்ட் சென்னை மாதிரி இடத்துக்கெல்லாம் போறீங்கன்னா புதுசா போவீங்க. எப்படி நீங்க அந்த இடத்துக்கு போகணும், ஏன்னா பாதி பேருக்கு கொடுத்த லொகேஷன் வரலன்னு சொல்லிட்டு நிறைய பசங்களும் சொல்லியிருந்தீங்க. அப்போ வேற டிஸ்ட்ரிக்ட்ல போய் எழுதுறீங்கன்னா கொஞ்சம் ப்ரியரா அந்த இடத்துக்கு யாராவது போயிருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. அதாவது அந்த இடத்துக்கு எப்படி போகணும்னு சொல்லிட்டு மேப்லயோ ஏதாவது ஒரு இடத்துல அந்த இடத்துக்கு ரீச் ஆகக்கூடிய வழிகளை ஒரு 2-3 பேர்கிட்ட விசாரிச்சுக்கோங்க. ஓகேங்களா? முடிஞ்சா ஒரு நாள் கூட போய் பார்த்துக்கோங்க, தப்பு இல்லை. ஓகேங்களா? பக்கத்துல இருந்தீங்கன்னா ஒரு நாள் என்ன பண்ணிக்கலாம், பைக் எடுத்துட்டோ அல்லது பஸ் ரூட்லயோ நீங்க எப்படி எக்ஸாம் அன்னைக்கு போவீங்களோ அந்த மாதிரி ஒரு அந்த டிரான்ஸ்போர்ட்லயோ ஒரு போய் பார்த்துக்கோங்க. அட்ரஸ் ரொம்ப முக்கியம். அது எந்த காரணத்தை கொண்டு ஸ்கிப் ஆயிடக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா டைம் டிலே ஆயிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மெயினா வந்து நம்ம ரீச் ஆகக்கூடிய இடம். ஓகேங்களா? உதாரணத்துக்கு டைமிங் பொறுத்த வரைக்கும் ரிப்போர்ட்டிங் டைமை விட ரொம்ப ஏர்லியா போய்க்கோங்க. மேக்ஸிமம் அதுதான் சேஃப். உதாரணத்துக்கு நான் செகண்ட் ஷிஃப்ட் சொல்றேன். செகண்ட் ஷிஃப்டோடைய ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 11:30 to 12:30. ஓகேங்களா? இதுதான் ரிப்போர்ட்டிங் டைம். ஓகேங்களா? இன் அவுட்னு சொல்லுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 12:30க்கு அப்புறம் 1 நிமிஷத்துக்கு அப்புறம் யாரையும் விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் 12:30 தான், அதோட கேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சார் 2-3 செகண்ட் தான் ஆச்சு, 10 செகண்ட் தான் ஆச்சு, எவ்வளவு கெஞ்சினாலும் உள்ள விட மாட்டாங்க. இதுதான் அந்த டைம் பீரியட். அதனால மேக்ஸிமம் ரிப்போர்ட்டிங் டைம் 11:30னா அதுக்கு முன்னாடி, ஓகேங்களா, மேக்ஸிமம் ஒரு 1 hour, ரொம்ப 1 hour இருக்கும், ஒரு 1/2 hour கூட எடுத்துக்கோங்களேன். ஓகேங்களா? ஒரு 1/2 hour முன்னாடி ஒரு 11 o'clock அந்த லொகேஷன் ரீச் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா நீங்க போயிட்டு உங்களுடைய கார்டை தான் காமிச்சு செக்கிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு உங்களுக்கு ஆதார் ஆத்தன்டிகேஷன் இருக்கும். ஓகேங்களா?
இதெல்லாம் பண்ணி உள்ள போகிறதுக்கே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 12:30 ஆயிரும். அங்க போயிட்டு நீங்க கடைசி நேரத்துல போகும்போது ரொம்ப அர்ஜென்டா எல்லாமே பண்ணுவீங்க. ஏதாவது சின்ன மிஸ்டேக், ஏதாவது ஒரு வெரிஃபிகேஷன் ஆகலன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓவரா என்ன ஆயிரும்னா ஒரு பதற்றம் ஆயிரும். அதனால ஏர்லியா போறது நல்லது, ரொம்பவே சேஃப். நீங்க எக்ஸாம் ஹாலுக்குள்ள போயிட்டு முடிந்த வரைக்கும் ஒரு 1/2 மணி நேரம் to 1 மணி நேரம் ரிலாக்ஸா இருந்துக்கோங்க. ஓகேங்களா, அதுதான் ஒரு சேஃபா இருக்கும். ஓகேங்களா, அட்ரஸ் லொகேஷன் ரொம்ப முக்கியம். அது மெயினா பெரிய பெரிய சிட்டில போகக்கூடிய இடங்களுக்கு எல்லாம் டிரான்ஸ்போர்ட் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, அது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ஃபுட். ஓகேங்களா, மெயினா இந்த ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் நடுவுல இந்த மாதிரி நேரங்கள்ல கண்டிப்பா மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா இருக்கட்டும், லஞ்ச் இந்த டைம் டியூரேஷன் தான் வருது. அதனால மேக்ஸிமம் இந்த டைம் போறதுக்கு முன்னாடி ஏதாவது உங்களுக்குள்ள என்ன பண்ணிக்கோங்க, இன்டேக் எடுத்துக்கோங்க. ஓகே, ஏதாவது லிக்விட் ஐட்டமோ அல்லது சாலிடோ ஏதாவது ஒன்று கண்டிப்பா ஒரு மைல்டா ஒரு ஃபுட்டு சாப்பிட்டுக்கோங்க. அங்க போயிட்டு கரெக்டா எக்ஸாம் எழுதும் போது ரொம்ப பசிக்கிற ஃபீல் வந்துடுச்சுன்னா அப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது, எக்ஸாம்ல கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஓகே, இதான் ஒண்ணு. அடுத்து நீங்க என்ன பண்ணணும், அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், எக்ஸாம் உள்ள போனதுக்கு அப்புறம் நார்மலா என்ன இருக்கும். ஓகேங்களா, நார்மலா உங்களுக்கு செக்கிங் எல்லாம் இருக்கும். ஓகே, செக்கிங் முடிச்சுட்டு உள்ள எக்ஸாம் காலுக்குள்ள ஒரு நம்பர் எழுதி அந்த சிஸ்டத்துல உட்கார வச்சிருவாங்க. அங்க போயிட்டு லைவ் போட்டோ ஒன்று எடுப்பாங்க. ஓகேங்களா, அது கண்டிப்பா இருக்கும். அதுதான் உங்களோட சிஸ்டத்துல என்ட்ரி ஆகும். அதுல போயிட்டு சிஸ்டம் முன்னாடி உட்கார வச்சிருவாங்க. எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது உங்களுக்கு உங்களுடைய ஹேண்ட் ரிட்டனுக்காக ஒரு சின்னதா ஒரு செலான் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அதுல உங்களுடைய லெஃப்ட் தம் இம்ப்ரெஷனு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிக்னேச்சரு, அப்புறம் ஒரு 4 லைன் சென்டென்ஸ் வந்து எழுத சொல்லுவாங்க. இதெல்லாமே செக்கிங்காக. ஓகேங்களா, இதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. எங்க தம்ப் வைக்கணுமோ அங்க கரெக்டா தம்ப் வைக்கணும். ஓகேங்களா, சிக்னேச்சர் போடக்கூடிய இடத்துல தம்பையோ மாத்தி போடக்கூடாது. கொஞ்சம் தெளிவா அங்க இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிட்ட கேட்டுக்கோங்க. ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் கவனமா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா இதனாலையும் மிஸ்டேக்ஸ் ஏதாவது ஏற்படலாம். ஓகேங்களா, ஒண்ணு. அடுத்து எக்ஸாம் ஆரம்பிக்கிறது திருப்பியும் சொல்லிட்டேன், உங்களுக்கு 80 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, 80 கொஸ்டின்ஸ். இதை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒரு கொஸ்டினுக்கு கரெக்டா போட்டீங்கன்னா 2 மார்க் பாசிட்டிவ் மார்க். இன்கேஸ் ஏதாவது கொஸ்டின் தப்பா போட்டீங்கன்னா -0.25. ஓகேங்களா, அதாவது 0.25 மார்க் உங்களுக்கு என்ன ஆகும், நெகட்டிவ் போகும். ஓகேங்களா, இதை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதை வச்சுட்டு தான் நீங்க எழுத ஆரம்பிக்கணும். அப்புறம் 80 கொஸ்டின் அப்படின்னு சொல்லும் போது எத்தனை கொஸ்டின் போடணும் இந்த விஷயம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நீங்க அட்டெம்ப்ட், மொத்தம் 4 சப்ஜெக்ட் இருக்குது. அந்த 4 சப்ஜெக்ட்ல என்ன ஆர்டர்ல அட்டெம்ப்ட் பண்ணுங்கிறத சொல்ல தெளிவாக கவனிச்சுக்கோங்க. மேக்ஸிமம் எல்லாருமே இந்த ஆர்டரை ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டா எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு ஆர்டர் தான். ஓகேங்களா, எடுப்புலயே போயிட்டு ஜிகே இங்கிலீஷ் எல்லாம் போடாதீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரை பண்ண வேண்டியது ரீசனிங். ஓகேங்களா, கம்பல்சரி ஃபர்ஸ்ட் ரீசனிங் போடுங்க. ஓகேங்களா, ஏன்னா 20க்கு 20 எடுக்கக்கூடிய ஏரியானா என்னைய பொறுத்தவரைக்கும் ரீசனிங் தான். அதனால ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், ரீசனிங் போடணும். அடுத்து எல்லாருமே கம்பல்சரி மேக்ஸ் ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா, ரெண்டாவதா மேக்ஸ் இருக்கக்கூடிய 1 ஹவர் இப்படிதான் நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும். ஓகேங்களா, அடுத்து மேக்ஸ், அதுக்கு அடுத்து ஜிகே, திருப்பியும் சொல்றேன், அதுக்கு அடுத்து ஜிகே, அடுத்துதான் இங்கிலீஷ். லாஸ்ட் ஆப்ஷனா மேக்ஸிமம் இங்கிலீஷ் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இங்கிலீஷ் தான் மேக்ஸிமம் மெம்பர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஹார்டா ஃபீல் பண்றீங்க. ஃபர்ஸ்டே இங்கிலீஷ் பார்த்து அப்செட் ஆயிடக்கூடாது. சரி, ஓகேவா. அதே மாதிரி ரீசனிங், இதான் ஆர்டர். அங்க என்ன ஆர்டர் கொடுத்தாலும் நீங்க ஆர்டர் மாத்திக்கோங்க. மேல செக்ஷன் இருக்கும்ல, பார்ட் A B C, அதெல்லாம் நீங்க மாத்திக்கணும். ஓகேங்களா, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கொஸ்டினே ஏதாவது ரொம்ப ஹார்டா ரொம்ப கஷ்டமா வந்துடுச்சுன்னா அப்படியே பதற்றம் ஆயிடக்கூடாது. ஓகேங்களா, ரிலாக்ஸா பண்ணுங்க. ஓகேங்களா, கண்டிப்பா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தெரியலன்னா அடுத்தடுத்த கொஸ்டினை நீங்க பார்க்கும்போது அந்த முந்திர கொஸ்டின் வந்து ஞாபகம் வந்துடும். அதாவது ரொம்பலாம் பயப்படக்கூடாது, ரிலாக்ஸா எழுதுங்க. இவ்வளவு நாள் படிச்சிருக்கீங்கல்ல, ஆனா கண்டிப்பா எல்லா கொஸ்டின்ஸ் தெரிஞ்ச கொஸ்டின்ஸா தான் வரும். ரொம்ப ஹார்டாலாம் வரப்போறது கிடையாது. ஓகேங்களா, அடுத்தடுத்த ஷிஃப்ட் இருக்கிறவங்க கொஞ்சம் யூடியூப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஒவ்வொரு டேவும் அன்னைக்கு கூடிய வரக்கூடிய கொஸ்டின்ஸ் ஷிஃப்ட் அனலைசிஸ் வீடியோ போடுவோம். தொடர்ந்து சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் பேட்டர்ன். ஓகேங்களா, அடுத்து இருக்கக்கூடிய நேரத்தை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம். ஓகேவா, எக்ஸாம் டைமிங் எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு மொத்த டைமிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு 60 மினிட்ஸ் இருக்கு. ஓகேங்களா, 60 நிமிடம் இருக்கு. இந்த 60 நிமிடத்தை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரியராகவே பிளான் பண்ணிக்கோங்க. முடிஞ்சா இப்ப நான் சொல்லக்கூடிய டைம் இன்னைக்கே போயிட்டு இந்த மெத்தட்ல ஒரு ஃபுல் டெஸ்டா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டு ரீசனிங் தான் அட்டன் பண்ணணும். இப்போ ரீசனிங் 20க்கு 20 உங்களுடைய டார்கெட். அதனால நான் ரீசனிங்க்கு 20 நிமிஷம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிடுறேன். தாராளமா 20 நிமிஷம் எடுத்துக்கோங்க. இருக்கிறது அதிகமான மினிட்ஸ் வந்து இதுக்கு தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, அடுத்து மேக்ஸ். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே எல்லா சாப்டர் படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் ஒரு சில சாப்டர் வீக்கா இருப்பீங்க. மேக்ஸிமம் உங்களுடைய டார்கெட் வந்து 20க்கு இந்த 15 16 15 இந்த ரேஞ்சில் இருப்பீங்க. அதனால நான் மேக்ஸுக்கு 15 மினிட்ஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா, 15 நிமிஷம் கொடுக்குறேன். அடுத்து ஜிகே இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது. ஓகேங்களா, அடுத்து நீங்க அட்டன் பண்ண வேண்டியது ஜிகே. ஜிகே பொறுத்த வரைக்கும் மீதி இருக்கக்கூடிய அந்த 25 மினிட்ஸ்ல ஜிகே பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் படிச்சிருப்பீங்க, கொஞ்சம் யோசிக்கணும். அதனால நான் இதுக்கும் ஒரு 15 மினிட்ஸ் கொடுத்துக்கிறேன். இன்கேஸ் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் வேண்டாம், எக்ஸ்ட்ரா டைம் வேண்டாம், இதுல இருந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து இங்கிலீஷ். இங்கிலீஷ்ல மேக்ஸிமம் டக்குன்னு பார்த்தோன்னா 1-லைனர் கொஸ்டின் தான் வந்துருது. கொஞ்சம் டைம் கம்மியா எடுத்து நீங்க போட்டுறலாம். 10 மினிட்ஸ் போதும். ஓகேங்களா, இதுல எங்கேயுமே ரொம்ப டிராஸ்டிக்கா ஒரு இடத்துக்கு அதிகமா கொடுத்துருங்க. உதாரணத்துக்கு 20 கொஸ்டின் ரீசனிங் போடுறீங்கன்னா இந்த 20 கொஸ்டினுக்கு 1/2 மணி நேரத்துக்கு மேல எடுத்துறாதீங்க. அது உங்களோட அடுத்த கட்டத்துக்கு
படிக்கிறதுக்கு ப்ரெஷரா கொண்டு போயிடும். ஓகே, அதனால லிமிட்டா வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு 20 நிமிஷம் ஆயிடுச்சு, டைம் பாத்துக்கணும். ஓகேதா, அது அங்க டைமர் ஓடிட்டு இருக்கும், 20 நிமிஷம் மைனஸ் ஆயிடுச்சுன்னா கம்பல்சரி நீங்க ஒரு 18 கொஸ்டின் வந்துட்டீங்கனாலே டக்குன்னு ஸ்கிப் பண்ணி நீங்க வந்துருங்க. ஓகேதா, அதுக்காக அந்த ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டினுக்காக 1 நிமிஷம் எடுத்துக்கலாம், ரொம்ப நேரம் எடுத்துக்க கூடாது ஒரு சில கொஸ்டினுக்காக. ஓகேதா, இது உங்களுடைய டைம். ஓகேதா, ஸ்பிளிட் அப் இதுவா இருக்கணும். ஓகேதா, இதை பேஸ் பண்ணி நீங்க போய்க்கோங்க. அதே மாதிரி நெகட்டிவ் மார்க் வந்து பாசிட்டிவ் மார்க்கை விட ரொம்ப ரொம்ப கம்மி, புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு சில எக்ஸாம்பிள் தான் 0.33 வைப்பாங்க, RRB தான். இங்க வந்து 0.25 தான். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு ஐடியா சொல்றேன் பாருங்க. ஓகேதா, 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. 4 ஆப்ஷன்ஸ்ல சம் கொஸ்டின்ஸ் நீங்க படிச்சு தெளிவா இருந்து 2 ஆப்ஷன் நான் எலிமினேட் பண்ணிட்டேன் அப்படின்னா மீதி உங்களுக்கு இருக்கக்கூடியது 2 ஆப்ஷன் தான். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்ததுன்னா தயவு செஞ்சு அந்த 2 ஆப்ஷன்ல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்பவே பெஸ்டா இருக்கும். ஏன்னா நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்களேன், ஒரு கொஸ்டின் கரெக்டா போட்டீங்கன்னா 2 மார்க் கிடைக்குது. ஓகேங்களா, நீங்க இந்த 2 மார்க்கை நீங்க கரெக்டணும் மைனஸ் பண்ணணும்னா கிட்டத்தட்ட 8 கொஸ்டின் தப்பா போடணும். கரெக்டுங்களா? ஓகேங்களா, பாருங்க, 4 கொஸ்டின் தப்பா போட்டா 1 மார்க்கு, 8 கொஸ்டின் தப்பா போட்டாதான் இந்த 2 மார்க்குமே உங்களுக்கு மைனஸ் ஆகி 0 ஆகும். அதனால இந்த அளவுக்கு போகாது இந்த மாதிரி 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணா. அதனால 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ற மாதிரி இருந்தா மேக்சிமம் ஒரு உதாரணத்துக்கு ஏயும் சியும் நீங்க சூஸ் பண்றீங்க, ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணலாம் வந்து கண்டிப்பா இது ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிட்டே வந்துக்கோங்க. கண்டிப்பா இதன் மூலமா உங்களுடைய மார்க்கும் என்ன ஆகும்னா பூஸ்டப் ஆகும். 4மே தெரியல கொஸ்டினா கேள்விப்பட்டதே இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அதெல்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கு ரொம்ப சார் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு நிறைய நெகட்டிவ் மார்க் எடுத்துறாதீங்க. ஓகேதா, கொஞ்சம் கம்மியான நெகட்டிவ் மார்க் எடுக்கவும் ட்ரை பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு இந்த நார்மலைசேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஹெல்ப்பா இருக்கும். ஓகேங்களா, ரைட்டா, நல்லபடியா எக்ஸாம் எழுதுங்க, நம்பிக்கையா எழுதுங்க. எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி திருப்பி சொன்னதுதான், ரொம்ப பதற்றப்பட வேணாம். ஓகேங்களா, நமக்கு வந்து ஒர்க் பண்ணதுனால கிடைக்காத விஷயம் கிடையாது, கஷ்டமான எக்ஸாம் ஒன்றும் கிடையாது. நம்ம தான் பப்ளிக்கு என்னென்னமோ பெரிய பெரிய எக்ஸாம் எல்லாம் தாண்டி தான் வந்திருக்கோம். ஓகேங்களா, அதனால கஷ்டமான எக்ஸாம் எல்லாம் கிடையாது, ஈஸியா எழுதுங்க, சுலபமா எழுதுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த எக்ஸாம் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, தேங்க்யூ.